ஐயாஷ், நீங்க என்னைக்காவது யோசிச்சு பார்த்துருக்கீங்களா? இன்னைக்கு நைட்டு நீங்க நல்லா படுத்து தூங்கிட்டு அடுத்த நாள் காலையில முடிச்சு பார்க்கும்போது கடலுக்குள்ள வாழக்கூடிய உயிரினங்கள் எல்லாத்துக்கும் கால் முளைச்சி கொத்து கொத்தா நிலத்துக்கு வந்து மக்கள் எல்லாத்தையும் கொண்டு குவிக்க ஆரம்பிச்சா இல்ல அந்த மாதிரியான விஷயத்தை தான் நம்ம இந்த கதையில பார்க்க போறோம். 3 பொண்ணுங்க கிராஜுவேஷன் வெக்கேஷனுக்காக ஓக்கினாவா அப்படிங்கிற ஒரு தீவுக்கு போறாங்க. தீவு கிட்ட தான் கடலுக்குள்ள மீன் பிடிப்பாங்கல்ல, அப்படி மீன் பிடிக்கும்போது இந்த கப்பல்ல உள்ளவங்க அங்க இருக்கக்கூடிய மீனை பார்த்து வித்தியாசமா இருக்கு அப்படின்னு சொல்லி நோட்டீஸ் பண்றாங்க. அடுத்த நாள் லட்சக்கணக்கான மீன்கள் அந்த தீவுக்குள்ள வந்து அந்த தீவுல இருக்கக்கூடிய எல்லாருமே கொண்டு குவிக்க ஆரம்பிக்கிறீங்க. இதுல இருந்துலாம் நம்ம ஹீரோயின் அவங்களோட 2 ஃப்ரெண்டும் தப்பிக்க. ஆனா இவங்களுக்கு இந்த வீடு அலாட் பண்ணி கொடுத்துருப்பாங்கல்ல, அது வந்து இவங்களோட ஃபியான்சி 6 மாசம் கழிச்சு 2 பேரும் மேரேஜ் பண்ணிக்க போறாங்க. இவங்களோட ஃபியான்சி வந்து டோக்கியோல இருக்காங்க. அங்க இவர் வந்து சேஃபா இருக்காரா அப்படின்னு சொல்லிட்டு போன் பண்ணி கேட்கும்போது நடக்கிறதெல்லாம் சொல்லி அவர் சேஃபா இருக்க சொல்லலாம் பார்த்தா திடீர்னு அங்க இருந்து போன் கட் ஆயிருது. இப்போ வெளியே லட்சக்கணக்காக இல்ல கோடிக்கணக்கான மீன்கள் ஊர் ஃபுல்லா சுத்திட்டு இருக்கு. அப்படி இருந்தா அவங்களோட ஃபியான்சியை தேடி அவங்க டோக்கியோ கிளம்புறாங்க. அங்க போய் நம்ம ஹீரோயின் நம்ம ஹீரோவை காப்பாத்தினாங்களா இல்லையா அப்படிங்கறது தான் நம்ம இந்த கதையில பார்க்க போறோம். 1-2 நல்லா ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸோட சொல்லியிருப்பாங்க. ஓகே, நம்ம கதைக்குள்ள போயிடலாமா? கதையோட ஓப்பனிங் சீன்ல கடலுக்கு நடுவுல மீன் பிடிக்கக்கூடிய ஒரு கப்பலை தான் காமிக்கிறாங்க. இதுல பிடிச்ச மீனெல்லாம் கப்பலை டம்ப் பண்ணி வைக்கிறதுக்குன்னு ஒரு இடம் இருக்கும். அதை தூக்கி கொட்ட அந்த கப்பல்ல வேலை பார்க்கக்கூடிய ஒரு 2 பேர் இன்னைக்கு எவ்வளவு மீன் மாட்டிருக்கு அப்படின்னு சொல்லி போய் பார்க்கும்போது பார்த்து அவங்க 2 பேரோட கனமே பெரித ஆரம்பிக்குது. என்னன்னு சொல்லி நமக்கு காமிக்கல. அப்படியே அந்த சீனை கட் பண்ண ஒகேனவா அப்படிங்கிற ஒரு தீவுல கவாரி அப்படிங்கிற ஒரு பொண்ணை காமிக்கிறாங்க. இவங்க தான் இந்த படத்தோட ஹீரோயின். இவங்க டடாஷி அப்படின்னு ஒருத்தர் பேசிட்டு இருப்பாங்க. அவர் இந்த படத்தோட ஹீரோ, இவங்களோட ஃபியான்சே. நம்ம ஹீரோயினுக்கு 2 ஃப்ரெண்ட் இருக்காங்க. எரிக்கான்னு ஒரு பொண்ணு, ஆக்கின்னு ஒரு பொண்ணு. இவங்க 3 பேரும் எதுக்காக தனியா ஒகேனவா அப்படிங்கிற தீவுக்கு வந்திருக்காங்கன்னா 6 மாசம் கழிச்சு இவங்க எல்லாருக்கும் கிராஜுவேஷன், ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து என்ஜாய் பண்ணலாமே அப்படின்னு சொல்லி வந்திருப்பாங்க. ஹீரோ வந்து ரேடியோ ஸ்டேஷன்ல ஒர்க் பண்றாரு. அவர் கொஞ்சம் பணக்காரருமே கூட. அதனால இவங்க 3 பேரும் தங்குறதுக்கு அவர் தான் இங்க வீடுமே ரெடி பண்ணி கொடுத்துருப்பாரு. இவங்க 2 பேரும் 6 மாசம் தான் கிராஜுவேஷன் முடிஞ்ச பிறகு கல்யாணம் அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு இருப்பாங்களா. நம்ம ஹீரோக்கு என்ன கவலைன்னா அவரோட அங்கிளுக்கு இந்த தீவுல ஒரு இடம் இருக்கும், அதை தான் இவங்களுக்கு ஏற்பாடு பண்ணி கொடுத்துருப்பாரு. இதுல என்ன பிரச்சனைனா அந்த வீடு வந்து கடலுக்கு பக்கத்துல இருக்குமா, அதனால ஏதாட்டும் ஆயிடுச்சுன்னா அப்படின்னு சொல்லி பயப்படுவாரு. இவங்களும் எனக்கு நீச்சல்லாம் தெரியாது, நான் ஒன்னும் கடல் பக்கம்லாம் போக மாட்டேன் அப்படின்னு சொல்லி சமாதானப்படுத்துறாங்க. இப்படி இவங்க பேசிக்கிட்டே இருக்கும்போது தான் உள்ள பாப்பாங்களா, இவங்க வந்தது 3 பேர் தான். ஆனா அந்த கேங்ல எரிக்கா அப்படின்னு ஒரு பொண்ணு உண்டா, அங்க இருக்கக்கூடிய லோக்கல் பாய்ஸ்ட பேசிட்டு இருக்கதை பார்த்ததான் இவங்க மறுபடியும் ஆரம்பிச்சிட்டா அப்படின்னு சொல்லிட்டு உனக்கு அப்புறம் கால் பண்றேன் அப்படின்னு உள்ள போறாங்க. போனா நம்ம ஹீரோயின் அந்த எரிக்கா அப்படிங்கிற பொண்ணு கிட்ட அதெல்லாம் யாரு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இங்க இருக்கக்கூடிய லோக்கல் பாய்ஸ் தான், இங்க இருக்கக்கூடிய ஏரியாலாம் சுத்தி காமிப்பீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டேன் அப்படின்னு சொல்லுவாளா. தெரியும் ஒன்னையும் பசங்களையும் பிரிக்க முடியாது அப்படின்னு. ஆனா அந்த ட்ரிப்பை நம்ம 3 பேர் மட்டும்தான் என்ஜாய் பண்ணலான்னு வந்திருக்கோம். ஸோ ஒரு பசங்களை வேணாம் அப்படின்னு சொல்லும்போது நம்ம பசங்க இல்லைன்னா போர் அடிக்குமாப்பா அப்படின்னு சொல்லிட்டு கிட்ட ஆக்கி அப்படின்னு ஒரு பொண்ணு இருப்பாங்க, கொஞ்சம் ஜப்பியா இருப்பாங்க. கிட்ட அந்த ஊரோட மேப் எடுன்னு சொல்லிட்டு 3 பேரும் ஷாப்பிங் கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. 3 பேரும் ஷாப்பிங் முடிச்சுட்டு வரதுக்கு இருட்டிடுச்சு. இப்போ இவங்க 3 பேரும் பார்த்து வச்சிருக்கிற இடத்துக்கு நடந்தே தான் போய் ஆகணும், ஏன்னா எந்த வண்டியுமே போகாது. இதுல அந்த எரிக்கா அப்படிங்கிற பொண்ணு வந்து புலம்பிக்கிட்டே தான் நடந்து வந்துட்டு இருப்பா. அவ்வளவு தூரமாப்பா வீடை தள்ளி பார்த்து வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நடந்து வந்துருப்பாளா. அப்பதான் நம்ம ஹீரோயின் சொல்றாங்க, நமக்கு இந்த வீடு ஃப்ரீயா கிடைச்சதே பெரிய விஷயம். அது மட்டும் இல்லாம இன்னைக்கு வந்து ஃபர்ஸ்ட் நாள் தான் ஆகுது, அதுக்குள்ள நீ இவ்வளவு காசு செலவு பண்ணிட்ட, நமக்கு என்ன பிளான் ரொம்ப நாள் இருக்கு, அதுக்குள்ள எல்லா காசும் செலவு பண்ணிடாத அப்படின்னு சொல்லும்போது உனக்கு என்னப்பா உன்னோட பாய் ஃப்ரெண்ட் வேற பணக்காரன், கிராஜுவேஷன் முடிஞ்ச பிறகு நீ ஃப்ரீயா இருந்துக்கலாம், நாங்க அப்படியா படிச்சு முடிச்ச பிறகு வேலை தேடணும் அப்படின்னு சொல்லிட்டு புலம்பிக்கிட்டே நடந்து வந்துட்டு பாலா. அந்த கேங்ல ஆக்கின்னு ஒரு பொண்ணு உண்டு, அவ திடீர்னு நின்று காட்டுக்குள்ள ஊத்து பாத்துக்கிட்டே இருக்கா. இவங்கள பின்னாடி திரும்பி ஆக்கி என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இல்ல உங்களுக்கு அந்த ஸ்மெல் அடிக்குதா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பா. அது ஏதாட்ட காட்டுக்குள்ள செத்து போயிருக்குமா, நீ ஒன்னும் கவலைப்படாத அப்படின்னு சொல்லிட்டு இவங்க அந்த வீட்டை பார்த்து நடந்து போக ஆரம்பிக்க நமக்கு காமிக்கிறாங்க. அந்த புதருக்குள்ள ஒரே ஒரு கண்ணு மட்டும் தெரியுது. அந்த வீட்டுக்கிட்ட வந்ததும் எப்பா வீட்டு திறமா உள்ள போய் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்தாதான் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா சொல்லும்போது ஹீரோயினை கதவு திறக்கிறாங்க. திறந்த உடனே உள்ள இருந்து ஒரு மாதிரி ஸ்மெல் வர ஆரம்பிக்குது. என்ன ஸ்மெல்லுன்னே தெரியல, ஆனா எதுவுமே செத்து போகல அப்படிங்கிறது மட்டும் எனக்கு தெரியும். ஒரு மாதிரி வித்தியாசமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு உள்ள போய் எல்லா ஜன்னலையும் திறந்து விடுறாங்க. அப்பதான் அவங்களுக்கு மூச்சு காத்தே வருது. அந்த ஆக்கி பொண்ணு இருக்கால திடீர்னு ஏதோ ஒன்று பார்த்துட்டு கத்துறா. என்னமாச்சு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இல்ல அந்த டேபிள் கிட்ட ஏதோ ஒன்று பார்த்தேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாளா. ஹீரோயின் அதை பார்த்துட்டாங்க, எதுவுமே இல்லமா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது இல்ல நாங்க கண்டிப்பா ஒன்று பார்த்தேன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க உறுதியா சொல்ல ஹீரோயின் அவ சொல்றாளே அப்படின்னு சொல்லிட்டு போய் பார்க்கலான்னு போகும்போது திடீர்னு உள்ள இருந்து ஏதோ ஒன்று ஓடுமா. அவ்வளவுதான் அங்க இருக்கக்கூடிய 3 பேருக்கும் தூக்கி வாரி போட்டுருது. இப்ப அங்க ஓடினது என்னது அப்படின்னு சொல்லிட்டு 3 பேரும் குழம்பிருக்க. நம்ம ஹீரோயின் கையில ஒரு பாட்டை எடுத்துக்கிட்டு அந்த டேபிளை நோக்கி நெருங்கி போக ஆரம்பிக்கிறாங்க. திடீர்னு அந்த டேபிள்ல இருந்து பழைய டேபிளுக்கு நம்ம ஹீரோயினை தாண்டி ஓடி போகுமா. அவ்வளவுதான் ஓடியே போய் அந்த கிரியேச்சர் அந்த டேபிளை வச்சு நசுக்க அவ்வளவுதான் ரத்தம் தெரிச்சிருது. இது என்னது அப்படின்னு சொல்லிட்டு கிட்டே போய் பார்த்தா ஒரு மீன், அதுக்கு கால் முளைச்சிருக்கு. இது என்னது, மீனுக்கு எப்படி கால் முளைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க யோசிச்சுட்டு இருக்கும்போது அதை தூக்கி முதல்ல வெளியே போடு, என்னால நாத்த தாங்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு கத்த ஆரம்பிக்கிறா. வாய்க்குள்ளே முணங்குவாங்க, உனக்கு தேவைன்னா நீ தூக்கி போடாண்டி அப்படின்னு சொல்லிட்டு முழங்குவாடா. என்னடி சொன்ன அப்படின்னு இருக்கா போகும்போது நம்ம ஹீரோயின் நான் தூக்கி போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அதை தூக்கி போட போறாங்க. அதை தூக்கி டஸ்ட்பின்ல போட்டுட்டு இது என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டே நடந்து வரும்போது நம்ம ஹீரோ கால் பண்றாரு. அவர்கிட்ட இங்க நடந்ததெல்லாம் சொல்லும்போது அவர் இது சீரியஸாவே எடுத்துக்க மாட்டாரு. இதை மட்டும் நம்ம நியூஸ் சேனல் கொடுத்தோம், நாளைக்கு குளோபல் நியூஸ் செய்தாமா அப்படின்ற மாதிரி காமெடி பண்ணிட்டு இருப்பாரா. அதே சமயத்துல அந்த மீன் அடைச்சு வச்சு பேக்குக்குள்ள கேஷ் நிரம்பி நம்ம ஹீரோயினுக்கு பின்னாடி பறந்து போறதை நம்ம காமிக்கிறாங்க. என்னால முடிஞ்சா என்னோட அங்கிள் நாளைக்கு அங்க வந்து என்ன பிரச்சனை பார்க்க சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு இவர் இங்க காலை கட் பண்ணிட்டு
பண்ணிட ஹீரோயின் அப்படியே ரெஸ்ட் எடுக்கிறதுக்காக உள்ள போறாங்க. அதே சமயத்துல கடற்கரையில ஏதோ நடக்கிற மாதிரி காமிக்கிறாங்க. அப்படியே அந்த சீன் அங்க கட் பண்ண அடுத்த நாள் காலையில இவங்க 3 பேரும் அன்னைக்கு பிளான் படி இன்னைக்கு எங்க போகலாம் அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்கும்போது திடீர்னு யாரோ ஒருத்தர் காலிங் பெல் அடிக்கிற மாதிரி சவுண்ட் கேக்குது. ஹீரோயினை திறந்து பார்த்துட்டு கோவமா எரிக்காவை பாக்கிறதுக்காக வராங்க. என்னால நேத்து பார்த்த அந்த 2 லோக்கல் பாய்ஸ் இங்க ஃபன்னா இருக்கிறதுக்காக எரிக்கா கூப்பிட்டுருக்கா. இது நம்ம ஹீரோயினுக்கு பிடிக்காம நம்ம எரிக்காவை தனியா கூப்பிட்டு அவங்க 2 பேரும் போக சொல்லு அப்படின்னு சொல்லும்போது பிளான்லாம் ரொம்ப போர் அடிக்குதுப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 2 பேரும் கூப்பிட்டு எரிக்கா மாடிக்கு கிளம்புறா. நம்ம ஹீரோயினும் ஆக்கிய பார்த்து அப்ப நம்ம 2 பேர் தானா அப்படின்னு சொல்லும்போது ஆக்கி என்னமே அந்த மீன் கதையை தான் யோசிச்சு பார்த்துட்டு இருக்காங்க. அடிச்சு அதே ஸ்மெல் இன்னைக்கு அடிக்குதுல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் கிட்ட கேட்க அப்படியே அந்த சீனை இங்கே கட் பண்ணி மேலே எரிக்காவை பார்த்தோன்னா அந்த பசங்களில் ஒருத்தன் நம்ம ஹீரோயினும் வந்தா நல்லா இருக்கும்ல அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருப்பானா. அவனும் நீ நினைக்கிற மாதிரிலாம் கிடையாது, அவன் பாக்குறதுக்கு வேணா அழகா இருப்பான், அவன் ரொம்ப போரிங்கான ஆள் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே நம்ம 3 பேரும் த்ரீசம் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லும்போது இந்த 3 பேருக்கு ஜாலியா இருக்கலாம் அப்படின்னு சொல்லி போகும்போது திடீர்னு அந்த இடத்துல ஒரு மாதிரி ஸ்மெல் அடிக்க ஆரம்பிக்குது. 2 பேரும் மூக்கு போத்திப்பானுங்க. கொஞ்சம் அதை ஏமாலதான் அடிக்குதுன்னு சொல்ல வரீங்களாடா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க அது இல்லை இங்க ஒரு மாதிரி ஸ்மெல் அடிக்குது அப்படின்னு அவங்க 2 பேரும் சொல்லும்போது அப்பதான் எரிக்கா கொஞ்சம் கொஞ்சமா பின்னாடி திரும்பி பார்க்க ஆரம்பிக்கிறா. ஏன்னா ஒரு பெரிய ஷார்க்கு வீட்டுக்கு மேல நடந்து வந்திருக்கு. அதை பார்த்து எரிக்கா கத்த அந்த 2 பேரும் திருச்சி வெளியே ஓடி போயிருவானுங்க. இவங்க 2 பேரும் என்னாச்சு எரிக்கா அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தா இப்படி எரிக்கா கீழே கிடப்பா. அங்க ஒரு ஷார்க்கு கண்ணாடி உடைச்சிட்டு உள்ள வர பார்த்துட்டு இருக்கோம். அப்படியே தவந்து இங்க வந்துடலாம் பார்க்கும்போது அந்த ஷார்க் இவங்க 2 பேரையும் பாஞ்சு வந்து கவலான்னு வரும். அந்த ஷார்க் அந்த டோர்ல மாட்டிக்க எரிக்கா அந்த ஷார்க்கோட காலு கீழே மாட்டிப்பா. நம்ம ஹீரோயின் எப்படி எரிக்கா வெளியே எடுத்து போட்டுட்டு அந்த ஷார்க்கும் கதை உடைச்சிட்டு வெளியே வந்து விழுந்துரும். நம்ம ஹீரோயின் செவுத்துல அடிச்சு கீழே மயங்கி விழுந்துருவாங்க. எரிக்கா அப்படியே அந்த இடத்துல தப்பிச்சு ஓடலாம் பார்க்கும்போது ஆக்கி எரிக்காவோட காலை பிடிச்சிட்டு என்ன காப்பாத்து, என்னால இந்த இடத்துல வந்து நடக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவா. இதுல அவளுக்கு என்ன பண்ணணும் தெரியாம எரிக்காவோட காலை பிடிச்சு என்ன காப்பாத்து அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது எரிக்கா அவளோட மூஞ்சில மிதிச்சுட்டு என்ன ஊற்றி அந்த இடத்துல தப்பிச்சு ஓடுறா. நேரம் கழிச்சு முடிச்ச நம்ம ஹீரோயின் ஆக்கி அந்த இடத்துல தூக்கிட்டு மேல நடந்து போக ஆரம்பிக்கிறாங்க. அதே சமயத்துல இந்த ஷார்க்கும் இவங்களை துரத்த ஆரம்பிக்குது. இவங்க மேல போய் ஒரு ரூம்ல கதவை சாதிப்பாங்க. அங்கதான் எரிக்கா உட்காந்துருக்கா. திடீர்னு அந்த இடத்துல ஒரு மாதிரி ஸ்மெல் அடிக்க ஆரம்பிக்குது. நம்ம ஹீரோயினுக்கு புரிஞ்சிடுச்சு அந்த ஷார்க் இங்க வந்துட்டா அப்படின்னு சொல்லி யோசிக்கிறதுக்குள்ள அந்த கதவை உடச்சிட்டு உள்ள வர நம்ம ஹீரோயின் ரொம்ப தூரம் தூக்கி வீசப்படுறாங்க. திடீர்னு எரிக்கா ரொம்ப வழியில கத்த ஆரம்பிக்கிறா. என்னன்னு பார்த்தா அவங்களோட கால்ல அந்த ஷார்க்கோட கால் இருக்குல்ல அது குத்திட்டு இருக்கோம். உடனே நம்ம ஹீரோயின் ஒரு சேர் எடுத்து அது மேல வீசி இவங்க பக்கம் அந்த ஷார்க் இழுக்கிறாங்க. நம்ம ஹீரோயினை வேட்டையாடலான்னு வரும்போது அவங்க சைடு நகண்டு அந்த ஷார்க் அப்படியே அந்த ஜன்னல் வழியா தூக்கி வெளியே வீசிட அந்த ஷார்க் கீழே விழுந்து இறந்து போகுது. அதை பார்த்து அவங்க பெருமூச்சு கூட விட்டுருக்க மாட்டாங்க. இதுக்குள்ள ஒரு கொடூரமான விஷுவல். ஆயிரக்கணக்கான மீன்கள் குள்ள படையெடுத்து போயிட்டு இருக்கிறத பாக்குறாங்க. அதை இவங்க ஆச்சரியமா பார்த்துட்டு இருக்க. இதுக்குள்ள நிறைய பேர் அந்த மீனை பார்த்து பயந்து ஓடிட்டு இருக்காங்க. நிறைய பேர் வீடியோ எடுத்து நெட்ல போட்டுட்டு இருக்காங்க. சில பேர் அந்த மீன் கிட்ட இருந்து தப்பிச்சிருப்பாங்க. அது எப்படி தப்பிச்சாங்க அப்படிங்கிற ரிப்போர்ட் எல்லாம் கொடுத்துட்டு இருப்பாங்க. ஆனா அதுல நம்ம எரிக்காவும் எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ணிருப்பான். அதை பிளர் பண்ணிருப்பாங்க, வாய்ஸுமே சேஞ்ச் பண்ணிருப்பாங்க. நம்ம மைனர்ல ஆனா அவ புலம்பிட்டு இருப்பா, இதுக்கா நான் மேக்கப் போட்டு போனேன் அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம ஹீரோயினுக்கு டடாசி கிட்ட அந்த போன் வருது. ஏன்னா அவருமே நியூஸ் பார்த்திருப்பாரு. அவங்களோட வாய்ஸ் கேட்ட பிறகுதான் இவருக்கு நிம்மதியாவே இருக்கும். சரி என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இங்க நடந்ததெல்லாம் சொல்றாங்க. சரி டோக்கியோல எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இங்க ஒரு பிரச்சனை இல்லை, எல்லாம் நார்மலா தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது திடீர்னு பிரேக் போறாரு. என்னன்னு பார்த்தா முன்னாடி அவ்வளவு டிராபிக். ஹீரோயின் கிட்ட கொஞ்சம் வெயிட் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு காரை விட்டு வெளியே நடந்து போய் பார்க்க ஆரம்பிக்கிறாரு. ஹீரோயின் போன்ல டடாஷ் என்னாச்சு அப்படின்னு சொல்லி கத்திக்கிட்டே இருப்பாங்க. அவர் அந்த போன் எடுத்து காதல வச்சுட்டு நம்ம ஹீரோயினை பார்த்து டோக்கியோக்கு வந்துடாது அப்படின்னு சொல்லுவாரு. இந்த செகண்டே நம்ம ஹீரோயினுக்கு அங்க இருந்து யாரோ ஒருத்தர் அலர்ன சவுண்ட் மட்டும் தான் கேட்கும். நம்ம ஹீரோயின் அவங்களோட திங்ஸ் எல்லாத்தையும் பேக் பண்ணிட்டு இந்த இடத்தோட கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. கீழே எரிக்காம அந்த 2 பசங்களும் நம்ம எழுதல் விட்டோமோ அதை கண்டினியூ பண்ணலாமா அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு இருக்கும்போது ஹீரோயின் கிளம்புறதை பார்த்ததான் என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்க ததாசிக்கு ஏதாவது ஆயிருக்குமோன்னு பயமா இருக்கு, நான் இப்பவே டோக்கியோ கிளம்ப போறேன் அப்படின்னு சொல்ல இதான் பார்த்தல வெளியே அவ்வளவு பெரிய பிரச்சனை போயிட்டு இருக்கு, இப்ப கண்டிப்பா பெய்தாகணுமா அப்படின்னு சொல்லிட்டு 4 பேருமே கேட்க எனக்கு ததாசிக்கு ஏதாவது ஆயிருக்குமோன்னு பயமா இருக்கு, நான் கண்டிப்பா போக தான் போறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் கிளம்ப ஆரம்பிக்க நம்ம ஹீரோயின் கிட்ட என்னைய கூட்டு போ நானும் வரேன் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. எரிக்கா அந்த 2 பேர் கூட ஜாலியா இருப்பா, இவன் மட்டும் இங்க தனியா இருக்கணும்ல, அதனால நம்ம ஹீரோயின் கிட்ட நானும் வரேன் அப்படின்னு சொல்லி கேட்க இல்ல உன்னோட லைஃபே என்னால ரிஸ்க்ல வைக்க முடியாது, இங்க இருந்து எரிக்காவை பாத்துக்க, நான் அந்த நேரத்துல மிச்சது காரணம் அவ பயத்துல இருந்தா அதனாலதான் ஒன்னு அப்படி பண்ணா அப்படின்னு சொல்லிட்டு எனக்குன்னு இருக்கக்கூடிய ஒரே ஃபேமிலியாவை மட்டும்தான் சொன்னி இதை புரிஞ்சுப்பேன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் அந்த இடத்த விட்டு கிளம்ப. இங்க நம்ம ஹீரோயின் டிக்கெட் எடுக்கலாம் போகும்போது அங்க ஒர்க் பண்றவங்களும் இல்லமா ஃபிளைட் ஃபுல்லா இருக்கு அப்படின்னு சொல்ல ஹீரோயின் இங்க கெஞ்சிட்டு இருக்கதை அங்க ஒருத்தர் பாத்துட்டு போறாரு. அதே சமயத்துல சம்மர் ஹவுஸ்ல பார்த்தோம்னா அங்க இருக்க என்ஜாய் பண்ணிட்டு இருப்பா. இல்ல ஆக்கி சாபம் விட்டுட்டு இருப்பா, என்ன விட்டுட்டு என்ஜாய் பண்ணிட்டு இருக்கு செத்து பேரு. நம்ம ஹீரோயின் டிக்கெட் ஃபுல் ஆயிடுச்சு, டிக்கெட் கேன்சல் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருந்திருப்பாங்க. இல்ல அவங்களுக்கு அந்த ஃபிளைட்ல சீட்டு கிடைக்க அவங்க அந்த ஃபிளைட்டுக்குள்ள போகும்போது அவங்களோட சீட்ல போய் உட்காரும் போது அவங்க கிட்டே ஒருத்தர் உட்காந்துட்டு இருப்பாங்க. இவரை நம்ம ஆல்ரெடி பார்த்திருப்போம். அவரோட லேப்ல இந்த நியூஸை பத்தி பார்த்துட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோயின் கேட்கறாங்க இது டோக்கியோல உள்ள கிளிப்பா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க இந்த ஐலாண்ட்ல உள்ளதுதான், டோக்கியோல உள்ளதை காமிக்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் கேட்கும்போது அங்க இருந்து எந்த கிளிப்பும் வந்த மாதிரி இல்லமா அப்படின்னு சொல்லும்போது அங்க ஏர் ஹோஸ்டர் டேக் ஆஃப் பண்ண போறோம், லேப் உள்ள மடக்கி வைங்க அப்படின்னு சொல்ல அவங்க மடக்கி வச்சிருவாரு. வந்தா 2 பேரும் அறிமுகப்படுத்திப்பாங்க. நான் ஒரு ஃப்ரீலான்சர், என்ன ஒரு கொடுத்தாலும் நான் பண்ணிட்டு இருப்பேன். என்னோட நேம் ஷிராக்காவா, ஒரு கேமராமேனா இருக்காரு. இவர் வெக்கேஷனுக்காக ஓகேனாவா வந்தாரா, இப்ப மறுபடியும் எதுக்காக டோக்கியோ போயிட்டு இருக்காருன்னா டாஸ்க் வந்திருக்கு டோக்கியோல போய் போட்டோ எடுத்து கொடுக்க, அதனாலதான் போயிட்டு இருக்காரு. இந்த மாதிரி இவங்க 2 பேரும் இன்ட்ரடியூஸ் பண்ணிக்க கொஞ்ச நேரம் கழிச்சு நம்ம ஹீரோயின் படுத்து தூங்கிடுவாங்க. நம்ம ஹீரோயினுக்கு படுத்து தூங்கும் போது கூட நம்ம ஹீரோ பத்தின ஞாபகமா தான் வந்துட்டு இருக்கோம். திடீர்னு ஃபிளைட்டுக்குள்ள கசகசன் சவுண்ட் கேட்க ஆரம்பிக்குது. என்ன அப்படி நம்ம ஹீரோயின் முடிச்சு பார்க்கும்போது அங்க இருக்கக்கூடிய பேசஞ்சர்ஸ் எல்லாருமே ஒரு மாதிரி விண்டோவை எட்டி பார்த்துட்டு இருக்காங்க.
இருக்காங்க. நம்ம ஹீரோனுக்கு இங்க என்ன நடக்குதுன்னே தெரியல. ஷிராக்காவை என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அங்க பேய் இறந்த மாதிரி இருக்காரு என்ன சொல்லி நம்ம காமிக்கிறாங்க. அங்க வந்து ஐலாண்டே முக்கிற அளவுக்கு அங்க டோக்கியோ சிட்டில மீன்கள் நடந்து போயிட்டு இருக்கோம். இந்த கேப்டனுக்குமே வழி தெரியல இங்க இறங்குறத தவிர. எல்லா கேப்டன்ஸுமே கான்டாக்ட் பண்ணி பார்த்துட்டாரு, திருப்பி யாருமே ரெஸ்பான்ஸே பண்ணல. இது வேற கம்மியாட்டு இருக்கு, திரும்ப போக முடியாது, ஸோ இறங்கிதான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரும் இங்க முடிவெடுக்க அவ்வளவுதான். ஃபிளைட் இறங்க ஆரம்பிக்குது. லேண்ட் பார்ட் ஃபுல்லாவே மீன்களால் நிரப்பப்பட்டிருக்கு. அந்த மீன்ல எல்லாம் பட்டு ஃபிளைட்டோட டயர்லாம் தெரிச்சு போக ஃபிளைட் கிராஷ் ஆக ஆரம்பிக்குது. உள்ள எல்லாரும் கத்திட்டு இருக்காங்க. ஃபிளைட் கிராஷ் ஆயிட்டு இருக்கும் போது பயங்கரமா தீ பிடிக்க ஆரம்பிக்குது. ஆக்கி வந்து டிவி ஷோ பார்த்துட்டு இருப்பா. மேல அந்த 2 பசங்களும் வேலையை முடிச்சுட்டு கீழே நடந்து வர உங்களை கூப்பிட்டு நீங்க மட்டும் நடந்து வரீங்க எரிக்கவங்கடா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது அவளுக்கு ஏதோ மூட் ஆஃபா இருக்கா, அதான் இங்க 2 பேரும் கிளம்ப சொல்லிட்டா அப்படின்னு சொல்ல இவங்க 2 பேரும் இந்த வீட்டை விட்டு கிளம்புறானுங்க. 2 பேரும் பேசினதுல ஆக்கி வந்து நியூஸ் பார்க்க விட்டுட்டா. பார்த்துட்டு இருந்தது டிவி ஷோ தான், இருந்தாலும் அந்த ஃபிளைட் கிளாஷ் ஆயிட்டு அப்படிங்கிறது மேல ஒரு பிரேக்கிங் நியூஸா வருது. அதோட இந்த படத்தை நான் இந்த இடத்துல முடிக்கிறேன். எப்படி இருக்குது இந்த படம்? ஸோ அந்த ஃபர்ஸ்ட் பார்ட் எப்படி இருக்கு அப்படின்னு மட்டும் சொல்லிருங்க. சரியா, பை.